வரலாறு இருக்குது, ஆது சமூகத்துடைய வரலாறுலாம் இருக்குது. அல்லாஹ் தஆலா சொல்றாங்க ஒரு படிப்பினை பெறுவதற்காக தான் எல்லா சமூகத்துடைய வரலாறு அதெல்லாம் குர்ஆன்ல சொல்றான். அந்த அடிப்படையில் பாருங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு இருக்கு, ரொம்ப நீண்ட வரலாறா இருந்தாலும் இல்ல அதிகமான படிப்பினைகள் இருக்குது. அதிகமான யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அதிகமான படிப்பினைகளும் இருக்குது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அதிகமான படிப்பினைகள் இருக்குது, அதிகமான படிப்பினைகள் இருக்குது. பாருங்க எப்போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இரண்டு சகோதரர்கள் இருக்கிறாங்க. மொத்தம் அவங்களுக்கு 11 சகோதரர்கள். அவங்களுக்கு என்னங்க மொத்தம் 11 சகோதரர்கள். அவங்க ஒரு இரவு கனவு காண்றாங்க. அவங்க என்ன கனவு காண்றாங்க? 11 சந்திரனும் 11 சந்திரன், ஒரு சூரியன், 11 நட்சத்திரம், ஒரு சூரியன், ஒரு சந்திரன் எடுங்க அவங்களுக்கு சஜிதா செய்யறதா கனவு காண்றான். சஜிதா செய்யறதா கனவு காண்றப்ப அந்த நடு நிசையில நடு இரவு என்ன பண்றாங்க? தன்னுடைய தகப்பனாட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி நான் கனவு காண்டேன்னு சொல்லி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க? அவங்க என்ன பண்றாங்க? இந்த கனவு யாருக்குமே சொல்ல வேணாம், குறிப்பாக உன்னுடைய 10 சகோதரர் 11 சகோதரத்தை யாருக்குமே சொல்ல வேணாம்னு சொல்லி என்ன பண்றாங்க? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க? அவங்களை தடுக்கிறாங்க. பாருங்க அந்த கனவை சொல்லாம இருக்கிறாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மீது அளவுக்கு அதிகமான பிரியம் வைத்தவர்களாக இருந்தாங்க. அளவுக்கு அதிகமான பிரியம் வச்சிருந்தாங்க, ரொம்ப அளவுக்கு அதிகமான பிரியம் வச்சிருந்தாங்க. இதன் மூலமாக அந்த மிச்சிருக்க 10 சகோதரர்களுக்கு ஒரு பொறாமை ஏற்பட்டுருச்சு. நாமும் நம்முடைய தந்தையுடைய பிள்ளையாக தான் இருக்கிறோமே, இதன் காரணமாக தகப்பனார் நம்பியின் மீது பாசம் இல்லாம இருக்கிறாங்க, குறிப்பாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரொம்ப பாசமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க மற்ற சகோதரர்களுக்கு ஒரு பொறாமை, ஒரு ஏக்கமாக இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணாங்க? இதற்காக ஒரு சதித்திட்டம் தீட்டுறாங்க. சகோதரர்லாம் சதித்திட்டம் தீட்டுறாங்க. தன்னுடைய சகோதரன் என்ன பண்றாங்க? விளையாட்டு கூட்டிட்டு போவதற்காக தந்தைக்கு அனுமதி கேட்கிறாங்க. தந்தை முதலாவதாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மறுத்துறாங்க. பிறகு வற்புறுத்தி கேட்ட பிறகு நிச்சயமாக நான் வளர்ந்துங்க எங்களுடைய பாதுகாப்புலேயே வச்சுக்குவோம், நமக்கு தெரியும் அந்த பாதுகாப்புலேயே வச்சுக்கோன்னு சொல்லி வற்புறுத்தி கூட்டிட்டு போயிடுறாங்க. அவங்க மகனார கூட்டிட்டு போயிடுறாங்க. கூட்டிட்டு போய் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு இடத்துல அவங்க எல்லாம் திட்டம் தீட்டுறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்றாங்க. அவர் என்ன பண்ணிடலாம், இது மாதிரி கொன்னரலாம். அவர் சில பேர் ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்துக்கள் சொல்லக்கூடிய சமயத்துல கடைசியாக இறுதியாக என்ன பண்றாங்க? ஒரு பாலிழந்த கிணத்துல தூக்கி போட்டுறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பாலிழந்த கிணத்துல தூக்கி போட்டுறாங்க. கிணத்துக்கு அடியில கீழே விடுவதற்கு முன்பாக அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம கட்டளை இட்டு என்ன பண்றான்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம பாதுகாத்தாராம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்னங்க பாதுகாத்தாரா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க? அழுத வண்ணமாக கிணத்துல இருக்கிறாங்க. இவங்க தன்னுடைய சகோதரர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா வீட்டுக்கு வரப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம கிணத்துல போடுவதற்கு முன்பாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சட்டையை கழட்டிட்டான். சட்டையை கழட்டி என்ன பண்றாங்க? வெறும் உடம்போட அவங்க போட்டான். அப்ப என்ன பண்றாங்க? அந்த வீட்டுக்கு வரப்ப 10 சகோதரர் என்ன பண்றாங்கன்னா அந்த சட்டையில ரத்தத்தை பூசி என்ன பண்றாங்கன்னா வீட்டுக்கு வரப்ப அவங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் காமிக்கிறாங்க, இந்த மாதிரி பாருங்க நாங்கெல்லாம் விளையாண்டு கொண்டு இருந்தோம், எங்களுடைய பொருள் எல்லாம் பாதுகாப்பதற்காக எங்க சகோதரன் யூசுஃபை விட்டுட்டு போயிருந்தோம் அலைஹிஸ்ஸலாம். அவர் என்ன பண்ணா நாங்க விளையாண்டு இருக்கிறப்ப ஓனா எவ்வளவு அவரை கடிச்சிருச்சுன்னு சொல்லி பண்றாங்க. பிதமின் கதிர், ஒரு பொய்யான ரத்தத்தை காமிச்சு தன்னை தந்தையிட்ட பொய்யான ரத்தத்தை காமிச்சு அவங்க பொய் சொல்றாங்க. அப்ப அவங்க தந்தை என்ன பண்றாங்க? ரொம்ப கவலையாயிருச்சு. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப கவலைப்படுறாங்க, அழுகுறாங்க, ரொம்ப அழுகுறாங்க. இதற்கு பிறகு ஒரு என்னதுங்க ஒரு பயண கூட்டம், ஒரு வியாபார கூட்டம் வருது. அங்க ஒரு குழந்தை சத்தம் கேக்குது கிணத்துக்குள்ள. அந்த குழந்தை எடுத்து என்ன பண்றாங்க? அவங்க கொண்டு போறாங்க. அவங்க இங்க வியாபார சந்தையில விற்கிறாங்க. இது ரொம்ப நீண்ட சம்பவம். அவங்க என்ன பண்றாங்க? அவங்க ஒரு அரசரோட சபைக்கு போய் வளர்றாங்க. இது ரொம்ப இதுக்குள்ள ஒரு நீண்ட சம்பவம் இருக்கு. அவங்க சிறைச்சாலைக்கு போறாங்க. இது ரொம்ப நீண்ட சம்பவம். பிற்காலத்துல பாருங்க, ஒரு காலத்துல பஞ்சம் ஏற்படுது. ஒரு காலத்துல அவங்க அந்த 11 சகோதரர்கள் எந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருந்தாங்களோ, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இன்னும் அவங்களுடைய 11 சகோதரர்கள் எந்த ஊர்ல வாழ்ந்துட்டு இருந்தாங்களோ அந்த ஊர்ல பஞ்சம் ஏற்படுது. எந்த அளவுக்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கவலைப்பட்டாங்க அப்படின்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய இழப்பிற்காக அவங்க அழுது கண்ணே தெரியாம போயிடுச்சு. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு அழுது கண்ணே தெரியாம போயிடுச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப கவலைப்பட்டாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம தவறு விட்டதற்காக ரொம்ப கவலைப்படுறாங்க. பிற்காக ஒரு பஞ்சம் ஏற்படுது. பஞ்சம் ஏற்பட்ட பிறகு என்ன பண்றாங்க அப்படின்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அரசவையில வளர்றாங்க. பிறகு ஒரு காரணத்திற்காக சிறைச்சாலைக்கு போறாங்க. மீண்டும் அரசவைக்கு வராங்க. பிறகு என்ன பண்றாங்க அப்படின்னா மிஸ்ர் தேசத்துடைய நிதியமைச்சராக மாறுறாங்க. மிஸ்ர் தேசத்துடைய பைனான்ஸ் மினிஸ்டர் நிதியமைச்சராக அரசர் அவரை நியமிக்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவரை நியமிக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க? அந்த காலத்துல மிகப்பெரிய ஒரு பஞ்சம் ஏற்படுது. மிஸ்ர் தேசத்துல மட்டும்தான் ரேஷன் கிடைக்குது. அரிசி பருப்பு எல்லாமே அங்க மட்டும்தான் கிடைக்குது. அக்கம் பக்கத்துல எல்லா நாட்டு மக்கள் என்ன பண்றாங்கன்னா அங்கதான் அரிசி பருப்பு எல்லாம் வாங்கிட்டு போறாங்க.
அதே மாதிரி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எந்த ஊர்ல இருக்கிறாங்களோ அதே ஊர்ல என்னதுங்க அங்கே பஞ்சம் ஏற்படுது. அவங்க என்ன பண்றாங்க, அந்த ரேஷன் பொருள்லாம் வாங்குவதற்காக ரேஷன் பொருள்லாம் வாங்குவதற்காக மிஸ்ர் தேசத்திற்கு, எந்த தேசத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நிதி அமைச்சராக இருக்கிறாங்களோ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தலைமையில தான் எல்லா நாட்டு மக்களுக்கும் இந்த ரேஷன் பொருள்லாம் போகுது. அதே போன்று இந்த 11 சகோதரர் வராங்க. வந்து என்ன பண்றாங்க, 10 சகோதரர்கள் மட்டும் வராங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு சொந்த சகோதரர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பேர் புன்யாமின். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சொந்த சகோதரர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பேர் புன்யாமின். மிச்சம் இருக்க 10-11 சகோதரர்கள் அவங்க அடுத்ததாரத்துடைய சகோதரர்கள். அப்ப என்ன பண்றாங்க, முதலாவது 10 சகோதரர்கள் மட்டும் வராங்க. 10 சகோதரர்கள் வந்து என்ன பண்றாங்க, ரேஷன் பொருளை வாங்குறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு இவங்க அடையாளம் தெரிஞ்சிருது, இந்த 10 சகோதரர் அடையாளம் தெரிஞ்சிருது. என்ன பண்றாங்கன்னா எதுவுமே சொல்லல. இவங்கதான் இந்த 10 சகோதரர்கள் தூக்கி கிணத்துல போட்டாங்க, எல்லாமே தெரிஞ்சது, அடையாளம் தெரிஞ்சிருது. ஆனா எதுவுமே அவங்க சொல்லல. என்ன பண்றாங்க, அவங்க அடையாளம் அவங்க ரேஷன் பொருள்லாம் கொடுத்துடுறாங்க. அதிகமான ரேஷன் பொருள் அளவுக்கு அதிகமாக கொடுக்குறாங்க. ரேஷன் பொருள் அளவுக்கு அதிகமாக கொடுத்துட்டு அவங்க எல்லாம் பெறப்பட்டு வரப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க, உங்கள்கிட்ட இதே மாதிரி ஒரு சகோதரர் இருக்காரா இல்லைங்களா, அந்த சகோதரர் அடுத்த வரப்ப கூட்டிட்டு வாங்க. அடுத்த வரப்ப கூட்டிட்டு வந்தா மட்டும்தான் உங்களுக்கு ரேஷன் பொருள் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காதுன்னு சொல்லிடுறாங்க. நீங்க அவரை கூட்டு வந்தா ரேஷன் பொருள் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அவங்க போறாங்க. போன பிறகு என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க தகப்பனார்கிட்ட சொல்றாங்க, ரேஷன் பொருள் தர்றாங்க. ரேஷன் பொருள் ரொம்ப அதிகமாக இருக்குது. மற்ற பொதுவான மக்களுக்கு எவ்வளவு பொருள் கொடுக்கப்படுமோ அதை விட அளவுக்கு அதிகமான பொருள் என்னங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப என்ன பண்றாங்க, அடுத்தடவு பொருள் வாங்க வரப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க சகோதரர்கள்லாம் ஆலோசனை செஞ்சு அத்தாட்ட போய் பேசுறாங்க. அத்தாட்ட போய் பேசுறப்ப சொல்றாங்க, இந்த மாதிரி நாங்க ரேஷன் பொருள் வாங்கணும், போனோம். வாங்கிட்டு வரப்ப அங்க இருக்க அரசர், அந்த அமைச்சர் சொன்னாரு, நாங்க எங்கிட்ட இருக்க இன்னொரு சகோதரர் இருக்கிறாரு, அந்த சகோதரரை அழைச்சிட்டு வந்தா மட்டும்தான் என்ன நீங்க ரேஷன் பொருள் இந்த தடவை தருவாங்கன்னு சொன்னாங்க. இன்னும் தந்தபடி இந்த தடவை அதிகமாக தருவாங்கன்னு சொல்லி அமைச்சர் வாக்களிச்சிருக்கிறாரு. அதனால வந்து அந்த புன்யாமினாகி அவரையும் அனுப்பிச்சுடுங்கன்னு சொன்னாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நீ முன்ன கூட்டிட்டு போன யூசுப் அலைஹிஸ்ஸலாமே என்ன நினைவே ஆக்குறீங்கன்னு தெரியும், ஆனா புன்யாமினாக இவனை விடவே மாட்டேன்னு சொல்லி பண்றாங்க. அவங்க ரொம்ப விடமாட்டேன்னு சொல்லி ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறாங்க. மற்ற சகோதரர் ரொம்ப நிர்பந்தப்படுத்துறாங்க. நிச்சயமாக எங்களை பாதுகாப்பு வாக்குறுதி தரணும்னு சொல்லி என்ன பண்றாங்க, வாக்குறுதி அழைச்சிட்டு என்ன பண்றாங்க, அந்த புன்யாமினை அழைச்சிட்டு வராங்க. புன்யாமினை அழைச்சிட்டு வராங்க. வந்து அவங்களுக்கான ரேஷன் பொருட்கள் தரப்படுது. தரப்பட்ட பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த அளவை, அந்த அரிசி அளவை இருக்கா இல்லைங்களா, அந்த அரிசி அளவைய புன்யாமின் அவங்களுடைய பொருள்ல வைக்க சொல்லிடுறாங்க. அரிசி அளவுக்கு ஒரு அளவு இருக்கா இல்லைங்களா, அதை வந்து புன்யாமின் அவங்களுடைய பொருள்களை வைக்க சொல்லிடுறாங்க. அவங்க ரேஷன் பொருளை வைக்க சொல்லிடுறாங்க. இப்ப என்ன பண்றாங்க, எல்லா மக்களும் ரேஷன் பொருள்லாம் வாங்கிட்டு வந்த பிறகு அங்க இருக்க ஒரு காவலாளி என்ன பண்றாரு, மொத்த 11 பேருக்கு கூப்பிட்டு அழைக்கிறார். அழைச்சு என்ன பண்றாரு, இந்த மாதிரி எங்களுடைய பொருள் ஒரு பொருள் காணா போயிருச்சு அப்படின்னு சொல்லி அழைக்கிறாரு. அப்பெல்லாம் சொல்றாங்க, நாங்களாம் திருடவே இல்லைங்களே, நாங்களாம் யாரும் திருடுவது கிடையாது அப்படிங்கிறாங்க. இல்ல நான் உங்களுக்கு செக் பண்றது எனக்கு அவசியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, அதை செக் பண்றாங்க. செக் பண்ண பிறகு பார்த்தா அந்த அரிசியுடைய அளவை, எந்த ரேஷன் பொருள் அளவை அளவிடுவாங்களோ அந்த அளவை பொருள் இருக்குது, அது வந்து என்ன ஆகுதுன்னா புன்யாமினுடைய பொருள் இருக்குது. அப்ப என்ன பண்றாங்கன்னா இவங்களை பிடிச்சிடுறாங்க, இவங்க நாங்க விடமாட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த 11 சகோதரர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவரு கண்டிப்பா திருடி இருப்பாரு, ஏன்னா இவருடைய சகோதரர் முன்ன திருடி இருக்காரு, இவர் சகோதர புத்தி தான் இவருக்கு வரும்னு சொல்லி 11 சகோதரர்கள் சொல்றாங்க. அந்த 10 சகோதரர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவர் கண்டிப்பா இப்படிதான் திருடி இருப்பாரு, ஏன்னா இவருடைய சகோதரர் முன்னே சகோதரர் இப்படிதான் திருடி இருக்காரு, திருடி இது பண்ணாரு, இவர் கண்டிப்பா திருடி இருப்பாரு. என்ன பண்றாங்க, அவங்க என்ன பண்றாங்க, ஒரு மனசு கஷ்டம் ஏற்படுத்துற மாதிரி ஒரு சொல்லிடுறாங்க. இது எல்லாமே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. புன்யாமின் அவங்க புடிச்சு வச்சிடறாங்க. அவ புன்யாமினுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எல்லா செய்தியும் சொல்றாங்க, நீ கவலைப்படாதப்பா, நான் தான் உன்னுடைய சகோதரனாக இருக்கிறேன் அப்படின்னு எல்லா செய்தியும் சொல்லிடுறாங்க. ஆனா அந்த 10 பேருக்கு அந்த செய்தி தெரியாது. அவங்க என்ன பண்றாங்க, நீங்க போயிருங்க, அவங்க புன்யாமினை விட முடியாது அப்படின்றாங்க. அவங்க 10 பேர் ரொம்ப கெஞ்சுறாங்க, இல்லைங்க எங்க தகப்பனார் என்னங்க, எங்க தகப்பனார் விடவே மாட்டேன்னு சொன்னாரு, நாங்க ரொம்ப பிடிவாதமாக அவரை கூட்டிட்டு வந்தோம், ஆனா நீங்க கண்டிப்பா விட்டுதான். அப்ப எங்க தகப்பனார் ரொம்ப பலகீனமாக இருக்கிறவர், ரொம்ப வயதானவர், என்ன பண்றாங்க, ரொம்ப கெஞ்சுறாங்க. ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விடவே மாட்டேன்ட்டாங்க புன்யாமின். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, திரும்பி வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போற வழியில மூத்தவர் என்ன பண்றாரு, வரமாட்டேன்ட்டாரு. நிச்சயமாக நான் வந்து என் தந்தையோட முகத்துல முடிக்கவே மாட்டேன், முன்னே யூசுப் அலைஹிஸ்ஸலாம நம்ம இது பண்ணி தவற விட்டுட்டோம், இப்ப 2வது புன்யாமினை நம்ம கூட்டிட்டு வருவோம்னு சொல்லி வாக்குறுதி அளிச்சுட்டு வந்தோம். ஆனா என்னதுங்க, நம்மளுக்கு என்னதுங்க இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சு, நிச்சயமா நான் வரவே மாட்டேன் அப்படின்ட்டாங்க. நிச்சயமா நான் வரமாட்டேன் அப்படின்ட்டாங்க. அப்ப என்ன பண்றாங்க, மறுபடியும் போறாங்க, இப்படி தந்தைகிட்ட போறாங்க. இதுக்கு இடையில வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தவற விட்டப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த புன்யாமினை தவற விட்டுட்டு வரப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க என்ன பண்றாங்கன்னா
யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வந்து விஷயம் சொல்றாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப கவலைப்படுறாங்க. ரொம்ப கவலைப்பட்டு சொல்றாங்க, இன்னமா அஷ்கு பத்தி வ ஹுஸ்னி இலல்லாஹ் வ இன்னி அஅலமு மினல்லாஹி மா லா தஅலமூன். என்னுடைய கவலை, என்னுடைய பலகீனத்தை எல்லாமே அல்லாஹ்ட்ட முறையிடுறேன். நிச்சயமாக அல்லாஹ்ட்ட இருந்து நான் அதிகமான விஷயம் தெரிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம யூசுப் தான் அல்லாஹ்ட்ட முறையிடுறாங்க. அல்லாஹ்ட்ட என்ன பண்றாங்க, முறையிடுறாங்க. அவங்களோட மகானாட சொல்றாங்க, போய் நீங்க ரெண்டு மகனை போய் தேடுங்க, நீங்க நிராசை அடையாதீங்க, நிச்சயமாக மகன் கிடைப்பானன்றாங்க. மறுபடியும் அனுப்பி வைக்கிறாங்க. லா யயஸு மின் ரௌஹில்லா லா தயஸு மின் ரௌஹில்லா. அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விட்டு நீங்க என்ன பண்ணுங்க, நிராசை அடையாதீங்க, போய் தேடுங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. வலா யயஸு மின் ரௌஹில்லாஹில் கௌமுல் காஃபிரூன். நிச்சயமாக அல்லாஹ்வுடைய நம்பிக்கையிலிருந்து காஃபிர்கள் மட்டும் தான் நிராசை அடைவாங்கன்னு சொல்லி என்ன பண்றாங்க, ஒரு ஆர்வம் மூட்டி அனுப்பி வைக்கிறாங்க. என்ன பண்றாங்க, மறுபடியும் திரும்பி வராங்க. அவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா இல்லீங்களா? அப்ப என்ன பண்றாங்க, அவங்களுடைய அப்ப என்ன பண்றாங்கன்னா துனியாமே அப்ப வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, ஒரு துணியை கொடுத்து அனுப்புறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, ஒரு துணியை கொடுத்து அனுப்புறாங்க. அந்த துணியை கொடுத்து அனுப்பி சொல்றாங்க, இந்த துணியை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களுடைய தகப்பனாருடைய கண்ணில நீங்க கண்ணில போடுங்க அப்படிங்கிறாங்க. கண்ணில போட்டா பார்வை வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த துணி எந்த துணி அப்படின்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க, கணத்துல போட்டப்ப அந்த துணி கட்டினாங்களா இல்லைங்களா, அந்த துணி அவங்கள்ட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருந்துச்சு. அப்ப என்ன பண்ணாங்க, அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் போய் என்ன பண்ணாங்க, அந்த துணியை போட்டாங்க. அப்படிங்க எப்ப அந்த மகனார்கள்லாம் 10 மகனார்கள் அந்த துணியை கொண்டு ஊருக்குள்ள வந்தாங்களோ, அவங்க தகப்பனாருடைய ஊருக்குள்ள வந்தாங்களோ, இவங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நிச்சயமாக யூசுஃபுடைய வாடையை போய் நுகர்றேன், நான் யூசுஃபுடைய வாடையை நுகர்றேன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அப்ப அக்கா மக்கள் சொன்னாங்க, என்ன இவரு ஏதோ பாவம் ரொம்ப வயசாயிருச்சா இருக்குது, புத்தி பேரடிச்சா இருக்குது, நவுதுபில்லா, பழைய காலத்து மாதிரி பேசிட்டே இருக்கிறாரு, யூசுப்னு சொல்லிட்டே இருந்தாரு. கொஞ்ச காலத்துல யூசுஃபோட புராணத்தை விட்டாரு, மறுபடியும் யூசுப்னு சொல்ல ஆரம்பிச்சாரு பண்றாங்க. எல்லாம் அவனை பண்றாங்க, அதை திட்ட ஆரம்பிச்சாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. அதே மாதிரி இந்த 10 மகனார் என்ன பண்றாங்க, சட்டையை கொண்டு வராங்க. சட்டையை கொண்டு வந்து என்ன பண்றாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் முகத்துல போடுறாங்க. அவங்க பார்வை வந்துரு, அவங்க என்னது பார்வை வந்துரு. பிறகு என்ன பண்றாங்க, அவங்க திரும்பி என்ன பண்றாங்க, தாய் தந்தை 10 தாய் தந்தை, அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, 10 சகோதரர்கள் எல்லாமே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சந்திக்க வராங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சந்திக்க வரக்கு அதுக்கப்புறம் தான் தெரியுது, அந்த 10 மகனார்கள் 10 சகோதரர்களும் தெரியுது, இவர்தான் நம்ம சின்ன தூக்கி போட்ட யூசுப், கிணத்துல தூக்கி போட்ட யூசுப் அவங்களுக்கு தெரியுது. அப்ப என்ன பண்றாங்க, எல்லாத்திலுமே என்ன பண்றாங்க, சொல்றாங்க, நான் தான் யூசுப், எந்த யூசுப் நீங்க கிணத்துல தூக்கி போட்டீங்களோ அதே யூசுப் தானே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எல்லாத்துக்கும் ஆச்சரியமா போயிருச்சு. எந்த யூசுப்பை நம்ம அனாதையாக தூக்கி போட்டோமோ இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய மிஸ்ர் நாட்டுடைய நிதி அமைச்சராக இருக்கிறாருன்னு சொல்லி என்ன பண்றாங்க, எல்லாருக்கும் ஆச்சரியமாயிருச்சு. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எல்லா சகோதரரும் பயப்படுறாங்க. போச்சு, நம்ம அனாதையா தூக்கி போட்டு வந்தோமே, அவர் ஏதாச்சும் பழி வாங்க போறாரு, யூசுப் இன்னைக்கு அமைச்சரா வேற, ஃபுல் பவரா வேற இருக்கிறாரு, ஏதோ பண்ணி விட்டுருவாருன்னு சொல்லி பண்ணா எல்லாரும் ரொம்ப பயப்படுறாங்க. அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, லா தஸ்ரீப அலைக்கும் அல்யௌம், இன்னைக்கு யாருக்குமே பழி வாங்கப்படாது. லா தஸ்ரீப அலைக்கும் அல்யௌம், இன்னைக்கு யாருமே பழி வாங்கப்படாதுன்னு சொல்லி சொல்றாங்க. இதே வார்த்தையை தான் ஃபத்ஹே மக்கா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எல்லாமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போது மக்கா வெற்றி கொண்டு உள்ள வந்தாங்களோ, யாரெல்லாம் நபிக்கு ரொம்ப துன்பம் கொடுத்தாங்களோ, நபி ஏசுனாங்களோ, நபியை பேசினாங்களோ, நபி திட்டுனாங்க, நபி திட்டி கவி பாடினாங்களோ, எல்லாமே பயந்து என்ன பண்ணாங்க, வீட்டுக்குள்ள போய் ஒழிச்சுக்கிட்டாங்க. அங்கிருந்து ஊர் விட்டு வெளியே போயிட்டாங்க, ரொம்ப பயந்துக்கிட்டாங்க. அப்ப நபி உள்ளுக்குள்ள மதீனா மக்காவுக்கு சொன்னாங்க, லா தஸ்ரீப அலைக்கும் அல்யௌம், இன்னைக்கு யாருக்குமே பழி வாங்கப்படாது, யாருமே பழி வாங்கப்படாது, யாருமே என்னதுங்க பழி வாங்கப்படாது. யாரெல்லாம் காபா ஹரம் ஷெரீஃப்ல போய் இருக்காங்களோ யாரும் பழி வாங்கப்படாதுன்னு சொல்லிட்டாங்க. அபூ சுஃபியான் வீட்டுல போய் யார் இருக்காங்களோ, இன்னும் ஹரம் ஷெரீஃப்ல போய் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு பழி வாங்கப்படாதுன்னு சொல்லிட்டாங்க. பாருங்க, இதே சிப்பத்தை என்ன பண்ண யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தெரிஞ்சு அவங்க என்ன பண்ணாங்க, யாரும் பழி வாங்கப்படாது அப்படின்ட்டாங்க. அதுவும் என்ன பண்ண 11 சகோதரர்கள் அவங்களுடைய தாய் வந்து எல்லாரும் என்ன பண்ணாங்க, யூசுப் சஜிதா செஞ்சாங்க. அந்த காலத்துல இந்த பழக்கங்கள் இருந்துச்சு, சஜிதா செஞ்சாங்க. சஜிதா செஞ்ச பிறகு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என்னுடைய மகனே, நீ சிறிய வயசுல கனவு கண்டியா இல்லையா, ஒரு 11 சந்திரன், 11 நட்சத்திரம், ஒரு சந்திரன், ஒரு சூரியன் உனக்கு சஜிதா செய்யற கூட கனவு கண்டியா இல்லையா, அதற்கான விளக்கம் தான் இது அப்படின்னு சொல்லி சொன்னான். அதற்கான விளக்கம் தான் அப்படின்னு சொல்லி சொன்னான். அல்லாஹ்வுடைய இது சுருக்கமான வரலாறு. இன்னொன்னு ரொம்ப நீண்ட வரலாறு இருக்குது, காலம் கிட்டாது. பாருங்க, எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நபிமார்கள் என்ன பண்ணாங்கன்னா, நபிமார்களுக்கு எல்லா அனுபவங்களும் கஷ்டங்கள் வந்தேதான் தீர்ந்துச்சு. எல்லா அனுபவம் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க, 83 வருஷம் 80 வருஷம் என்ன பண்ணாங்க, நோயிலே இருந்தாங்க. இதே போன்ற எல்லா அனுபவங்களும் கஷ்டங்கள் வந்துதான் இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணாங்க,
எல்லா சமயத்திலும் பொறுமையாக இருந்தாங்க. எல்லா சமயத்திலும் பண்ணாங்க, பொறுமையாக இருந்தாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பொறுமையை அல்லாஹ் சொல்றான், ஃபஸபுருன் ஜமீல் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அவங்க என்ன பண்ணாங்க, அழகிய பொறுமையை மேற்கொண்டான்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். பாருங்க, முதலாவதாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப அழகிய பொறுமையை மேற்கொண்டாங்க. இரண்டாவதாக என்ன பண்ணாங்க, அவங்க என்ன பண்ணாங்க, நிராசை அடையவே கிடையாது. இரண்டாவதாக அவங்க என்ன பண்ணாங்க, நிராசை அடையாம தன்னுடைய மகனார்களுக்கு என்ன பண்ணாங்க, நிராசை அடையாதுன்னு சொல்லி சொன்னாங்க. லா தயஅஸு மின் ரௌஹில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நீங்க நிராசை அடையாதீங்க, அல்லாஹ் நிச்சயமாக தரக்கூடியவனாக இருக்கான்னு என்ன பண்ணாங்க, அவங்க நிராசை அடையாம இருந்தாங்க. மூன்றாவது, தன்னுடைய கஷ்டங்கள் அல்லாஹ்ட்ட முறையிட்டாங்க. இன்னமா அஷ்கு பத்தி வஹுஸ்னி இலல்லாஹ். அஷ்குனா ஷிகாயத், அதாவது நம்ம மத்தவங்கிட்ட முறையிடாம அல்லாஹ்ட்ட முறையிடுறது. நம்ம முந்தைய பயான்ல சொன்ன மாதிரி நம்மளுக்கு ஒரு தலைவலி வந்தாவே நம்ம யாருக்கும் முறையிடக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம தலைவலி வந்தாவே மற்றவங்க முறையிட்டோம் அப்படின்னா அந்த தலைவலிக்கான ஏற்பட்ட கூலி இருக்கிறவங்க அந்த கூலி கிடைக்காது. ஒரு சளி ஏற்படுது, ஒரு உடம்பு உபாதை ஏற்படுது அப்படின்னா அதை வந்து மற்றவங்களை சொல்லவே கூடாது. அதன் மூலமாக ஒரு கூலி எல்லாம் நிர்ணயிச்சிருக்கிறாங்க, அந்த கூலிக்கு நிச்சயமாக கிடைக்காது மற்றவங்களை சொல்லிட்டோம் அப்படின்னா. பாருங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க, யாருக்குமே முறையிடல. அவங்க என்ன பண்றாங்க, 10 மகன்கள் இருக்காங்க, எல்லாமே ஆண் மகன்கள், அவங்கள்ட்ட கூடி முறையிடல, எல்லாம் அல்லாஹ்ட்ட முறையிட்டாங்க. அல்லாஹ்ட்ட என்னதுங்க முறையிட்டாங்க. அதுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பாருங்க, கடைசி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க, இவ்வளவு கஷ்டத்துக்கு ஏற்பட்ட, அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கிணத்துல போடப்பட்ட பிறகு ஒரு அனாதையாக என்ன பண்ணாங்கன்னா மார்க்கெட்ல விற்கப்பட்டாங்க. இவனுங்க ஒரு சந்தையில விற்கப்பட்டு அது வந்து ஒரு மன்னரோட கைக்கு போய், அந்த மன்னரோட கைக்கு போய் என்ன பிறகு ஒரு பொய்யான கேஸ் போட்டு சிறைச்சாலை அடைக்கப்பட்டாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். நம்ம விளக்கமாக அந்த சமூகத்தை சொல்லல, அந்த சமூகத்தை சொல்லாம விட்டுட்டோம். சிறைச்சாலையில ஒரு பொய்யான கேஸின் மூலமாக வழக்கின் மூலமாக சிறைச்சாலை அடிக்கப்பட்டாங்க. சிறைச்சாலையில பல காலமாக இருந்தாங்க. இவ்வளவு சிரமங்கள் மேற்கொண்டாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இதுக்கு எல்லாம் காரணம் எனக்கு இந்த 10 சகோதரர்கள் தான். இந்த 10 சகோதரர் கணத்துல தூக்கப்பட்டதன் காரணமாக எவ்வளவு கஷ்டங்கள் மேற்கொண்டாங்க. ஆனா கடைசியில் என்ன சொன்னாங்க, அவங்க சந்திச்ச பிறகு, லா தஸ்ரீப அலைக்கும் முடியும், உங்க யாருமே நான் பழி வாங்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க. இன்னைக்கு யாருமே பழி வாங்குவதற்கு கிடையாது அப்படின்ட்டாங்க. பாருங்க எவ்வளவு வருதுங்க. அதான் நாளைக்கு மறுமையின் அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியான கூப்பிட்டு சொல்லுவானாமா, அங்க பாரு ஒரு ஒரு இது தெரியுதான்னு கேட்பானாம் அல்லாஹ் தஆலா. ஆமாண்டா அல்லாஹ் தானே சொருக்கமான்னு கேட்பானா, ஆமா அது சொருக்கம். அந்த சொருக்கம் யாரு கிடையாது, நபிமார்களுக்கான்னு கேட்பானாமா அவன் அடியான். அப்ப சொன்னா நபிமார்கள் கிடையாது. அப்ப யாரா அல்ல அவனுடைய சுஹதாக்களுக்கான்னு கேட்பானாமா அந்த அடியான், இல்ல அவனோட சுஹதாக்கள் கிடையாது. அப்ப யாரா அல்ல இறை நேசர்களுக்கு அந்த சொருக்கம் கேட்பானாமா, அவங்களுக்கும் கிடையாது, நபிமார்களும் கிடையாது, சுஹதாக்களுக்கும் கிடையாது, இறை நேசர்களுக்கும் கிடையாது. மாறாக அது உனக்கு தான் அப்படிமா. எனக்கடா யாருலா, எப்படிதான் அந்த சுருக்க அடைவருக்கு என்னடா இல்ல அப்படின்னு கேட்டதுக்கு, உலகத்துல உனக்கு அநீதியம் விளைச்சிருப்பானா இல்லையா, அந்த அநீதியம் விளைச்சத மன்னிச்சிருந்தீ நிச்சயமா அந்த சுருக்கம் உனக்கு கிடைச்சிருன்னு அல்லாஹ் சொல்லிடுவான். பாருங்க, உலகத்துல நம்மளுக்கு தெரியாம பல பேர் அநீதியம் விளைச்சிருக்கலாம், நம்மளுக்கு மனசு கஷ்டப்படுத்திருக்கலாம் பல பேர். நாம என்னங்க, நாம மன்னிக்கூடிய பழக்கம் வந்துருச்சு அப்படின்னா நிச்சயமாக அல்லாஹ் நம்மளுக்கு அதிகமான வெகுமதியை தரக்கூடியவனாக இருக்கிறான். இன்னும் மன்னிப்பு கேட்டு நீங்க மன்னிக்காட்டுன்னா நீங்க அநியாயமான முறையில வரி வசூலித்து பாவம் கிடைக்கும். அநியாயமான முறையில வரி வசூலித்து பாவம் கிடைக்குது. அல்லாஹ் இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தின் மூலமாக அதிகமான படிப்பினைகள், ஏகப்பட்ட படிப்பினைகள் இருக்குது. நிச்சயமாக நம்ம அதன் மூலமா படிப்பினை பெற்று நம்முடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தி அல்லாஹ்வுடைய பொறுத்தை பிறகு நல்ல அடையணும். அல்லாஹ் ஆக்கி புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.